காலை வெயில் வந்து உடம்புக்கு நல்லது. ஞானத்திற்கான பாதையும் கூட அது சொல்லு. சரியா? Say no to drugs. Say no to drugs. Say no to drugs. போதை அது அழிவின் பாதை. போதை அது அழிவின் பாதை. போதையை ஒழிப்போம், தலை நிமிர்ந்து நிற்போம். போதையை ஒழிப்போம், தலை நிமிர்ந்து நிற்போம். போதை பொருட்களை ஒழிப்போம், சமூகம் ஆண்டு காப்போம். போதை அது மயானத்திற்கான பாதை. போதை தவிர கல்வியால் நிமிர். போதை தவிர கல்வியால் நிமிர். Say no to drugs. Say no to drugs. Say no to drugs. அடுத்து என்ன யாரு சார் வராப்ல சார் வராப்ல என்ன படிச்சியா இது என்ன நேரம் படிக்கல. அது ஒவ்வொன்றும் கோர்ஸ் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை, வார்த்தைகள் மாறி மாறி வருது. இது சொல்ல முடியாது. அது பரவாயில்ல, வர்ற வரைக்கும். அஃப்வாவின் விளையாட்டு வீரர்கள் ஒரு முழுக்க ஓடி முடித்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கு துவங்க இருக்கிறது. துவக்கமாக அதனாபட்டினத்தின் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார்கள். இன்றைய தலைமுறைகளை அழிவு பாதைக்கு எடுத்துச் செல்லும் இந்த போதைப் பொருளை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த அஃபா நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்ட அனைத்து சிறுவர்கள், இளைஞர்கள் 3 வயதுல கலந்து கொண்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை தடை செய்யும் நோக்கம் முதலில் அரசாங்கத்திற்கு வர வேண்டும், அது காவல்துறை செய்யும். ஆனால் அதற்கு உறுதுணையாக இந்த அஃபா நிறுவனம் செய்வதை நினைத்தால் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. போதைப் பொருளால் என்னவே தெரியாத சிறு வயதிலே இருந்து இவர்களுக்கு இந்த நல்ல விதைகளை விதைக்கும் போது எதிர்காலத்துக்கு நல்ல இளைஞர்கள் நமக்கு கிடைப்பார்கள், நல்ல நிர்வாகிகள் கிடைப்பார்கள், நல்ல தலைவன் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. அதற்கு நான் அத்தியாவமாக இந்த சிறு வயதிலேயே போதையை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதையை விதைத்துள்ள இந்த அஃபா நிறுவனத்திற்கு காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ஜாக்கிங் வாக்கிங் வந்து இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் தெருவில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த போதைப்பொருள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டுள்ள நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வமுள்ள அனைவருக்கும் காவல்துறை சார்பாக மீண்டும் நன்றி சொல்கிறேன். இந்த போதைப் பொருள் விழிப்புணர்ச்சி என்பது வருடந்தோறும் ஆண்டுதோறும் எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. நாளை இந்த மது எனும் அறக்கணை விழிப்புணர்வு என்று முழக்கமிட்ட நமது தேசப்பிதா பிறந்த நாள். அதற்கு முன்னதாக இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்க இந்த அமைப்பினருக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன். போதைப் பொருள் என்பது இளைஞர்களை மட்டுமல்ல, இன்று சிறுவர்களையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு கிராமங்களுக்கு சென்று பார்க்கும்போது போதையிலே அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கை பாதையிலே போதை என்பது தனி மனித ஒழுக்கத்தை கெடுப்பதுடன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கெடுத்து நம் தேசத்திற்கும் ஒரு கெட்ட பெயர் உருவாக்கக்கூடிய ஒரு தவறான வழிதான் போதைப் பொருள். இதை தடுப்பதற்கு முயற்சி செய்து அனைத்து அரசாங்கமும் காவல்துறைகளும் எல்லா இடங்களிலும் செய்து கொண்டிருந்தாலும் இந்த சிறுவர்களையும் 3 வயதிலிருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. 3 வயதிலிருந்து ஆரம்பித்துள்ள உங்களுடைய முயற்சி வெற்றியடைய காவல்துறையோட நன்றி கூறிய வாழ்த்தும் நன்றி விடுதலை நன்றி வணக்கம். இந்த நிகழ்வின் அடுத்த சொற்பொழிவாளராக ஆளுநரின் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் சகோதரர் அஹ்மத் கபீர் அவர்கள் உங்களுடைய சிறிது நேரம் நிறைவேற்றார்கள். எப்படி மாற்றுறதுல இறைவனுக்கு அனைத்து புகழும். ஒரு மாபெரும் மாற்றமாக கால்பந்தாட்ட வீரர்களை கொண்டு தஃபா நிர்வாகம் சமூகத்தை செல்லரித்துக் கொண்டிருக்கின்ற போதையினுடைய பாதையில் இந்த மாணவர்களும் இளைஞர்களும் சென்றுவிடக் கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு ஒரு மிகச்சிறப்பான அதிகாலை பொழுதில் ஆரம்பித்து ஒரு நடைபயணமாகவும் சிறிய ஓட்ட நிகழ்வாகவும் இதை அமைத்து பேருந்து நிலையத்தில் இந்த பேரணியை முடித்திருக்கக்கூடிய அபா நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த அன்பை வெளிப்படுத்துகின்றேன். ஒரு சிறப்பு, நம்முடைய காவல் ஆய்வாளர் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக பங்கேற்று இதற்கு முன்னாடி இருந்த ஆய்வாளர்களை பார்த்திருக்கின்றோம். துவங்கி வைத்துவிட்டு முடிவிற்கு வருவார்கள். ஆனால் நம்முடைய காவல் ஆய்வாளர் இது போன்ற நிகழ்வுகளில் மாணவர்களோடும் இளைஞர்களோடும் தொடர்ச்சியாக நடந்தே சென்று அந்த பேரணி முடியும் வரை களத்தில் நிற்பது பாராட்டிற்குரியது. அதற்காக நம்முடைய அதிராம்பட்டினம் காவல் ஆய்வாளர் அவர்களை அன்போடு பாராட்டி மகிழ்கின்றேன். அருமையானவர்களே, இது ஒரு நல்ல நிகழ்வு. கல்லூரியில் போதை தடுப்பு சங்கம் என்று ஒன்று உள்ளது. அதனுடைய பொறுப்பாளராகவும் நான் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றேன். மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் இதற்காக அதீதமான முயற்சிகளை ஒவ்வொரு நிலையிலும் எடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் இன்று அது பொது சமூகத்திற்கு, குறிப்பாக இது போன்ற விளையாட்டு வீரர்களை கொண்டு நாம் இந்த பேரணியை முன்னெடுப்பது பாராட்டிற்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் ஒரு உகந்ததான விஷயமாக கருதுகின்றேன். அருமையானவர்களே, நம்முடைய பட்டுக்கோட்டை சரக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய காவல் சரக துணை கண்காணிப்பாளர் அவர்கள் வருகைக்காக நான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். அவர் வந்திருந்தாருன்னா இப்ப நான் வைக்க பிடிச்சிருக்க போறதில்லை. பட்டுக்கோட்டையிலிருந்து கிளம்பி உங்களுடைய இந்த பேரணியை முடித்து வைப்பதற்கு கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வருகை புரிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை மட்டும் இந்த மாணவ கண்மணிகளுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம ஊர்ல இந்த கூல் லிப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தெரியும் தானே? எத்தனை பேருக்கு தெரியும்? சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னா என்ன? போதை பொருள். குட். உங்களுக்கு என்னது? மிட்டாய். நமக்கு இப்படிதான் பழகி இருக்கு. இந்த பொது சமூகத்துல இந்த கூல் லிப் அப்படிங்கறது இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்ட்ட அதுதான் அதிகமா இருக்கு. இந்த கூல் லிப் அப்படிங்கறது உங்களுக்கு கேன்சரை கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது தெளிவான விடயம். நான் முன்னாடியே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நம்ம பசங்க யாராவது உங்க காக்கா மாதிரி இல்ல தெருவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சிகரெட் பிடிச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சிகரெட் இல்ல பீடி பிடிச்சிருப்பான், ஒட்டு பீடி எடுத்து அடிச்சிருப்பான் முட்டுச்சந்தில நின்று. பாத்திருக்கோமா இல்லையா? சிகரெட் குடிக்கிறத பாத்திருக்கோமா? அந்த சிகரெட்டுக்கு உசுறு இருந்தா, அந்த சிகரெட் குடிக்கிறாங்கல்ல, நமக்கு எப்படி உசுறு இருக்கு? நம்மளை யாராவது ஓங்கி அடிச்சா வலிக்குமா? கத்தி எடுத்து வெட்டினா ரத்தம் வருமா? பயம் வருமா? அச்சோ அப்படின்னு அழகுமா? அல்லாவே அப்படின்னு துடிப்போமா? ஆனா அதை தாண்டி சிகரெட்டுக்கு உசுறு இருந்தா அந்த சிகரெட்டோட நிலை என்ன? சிகரெட்டுக்கு உசுறு இருக்குன்னு ஒரு ஓமை கொடுத்து பார்ப்போமே. அப்ப இந்த சிகரெட் என்ன சொல்லுமா? சிகரெட் சொல்லுது, சிறு சிறு இடைவெளி விட்டு என் இனத்தை சித்திரவதைக்கு உள்ளாக்கும் சிந்தனையற்ற மனிதனே, சிந்தித்து பார், எங்கள் சாம்பல் மேட்டில் தான் உன் சமாதி. நீ அப்படி சிகரெட் தட்டினோட கீழே என்ன விழுகுது? புகை வேணும்.
பார்த்திருக்கோமா? புகை வெளியில போயிடும். அந்த கீழே ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருமை நிறம் உள்ள போனதுக்கு அப்புறம் வெண்மை நிறமா சாம்பல் கீழே விழும். இந்த சாம்பல் உள்ள அனுப்புதல் அந்த புகை அதுல நிக்கோடின் அப்படின்ற ஒரு நச்சு சேர்ந்து போதான். நிக்கோடின் அப்படின்ற ஒரு நச்சு சேர்ந்து போய் உன்னுடைய நுரையீரலை கொஞ்சம் கொஞ்சமா கருக்குது. அது புற்றுநோயை வரவழைக்கும். சீக்கிரமா இறப்பு நேரிடும். நீ வாங்குற அந்த சிகரெட் பாக்கெட்ல மேல என்னங்க எழுதியிருக்கு? முன்னாடினா இது உடல்நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? நிறைய பேர் படிக்கிறது இல்ல, படமா போடுங்க அப்படின்னு கேன்சர் படத்தை போட்டுதான் விற்குது. ஆனா படித்தவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், பண்பாளர்கள், அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை பார்த்துட்டும் படிச்சுட்டும் வாங்கி குடிக்கதான் செய்யறான். இப்ப இதிலிருந்து இந்த இளைய சமூகம் மாறுபடணும். அப்ப இவர்களுக்கு அந்த விதையை விழிப்புணர்வா விதைக்கணும் அப்படிங்கிறதா அஃபாவினுடைய நோக்கம். அது செம்மையா நிறைவேறி இருக்கு. அடுத்து இடையில இப்ப நமக்கு ஒரு வீடியோ பார்த்தோம். அதிராம்பட்டினம் பேருந்து நிலையத்தில் யாசகம் கேட்பவர்கள் கூட்டமா கூடியிருந்து கும்மாளம் அடித்து குடிக்கக்கூடிய நிகழ்வு. குடிக்கிறதோட மட்டுமல்லாம அது மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு ஊத்தி கொடுத்து, அந்த சின்ன பையன் ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கு அந்த சின்ன பையனுக்கு, அந்த சின்ன பையனுக்கு ஊத்தி கொடுத்து அவரும் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ சமூக ஊடகங்கள்ல இப்ப தற்சமயத்துல பார்த்தோம். அதிராம்பட்டினம் பேருந்து நிலையத்துல மதிப்புக்குரிய காவல் ஆய்வாளர் அவர்களும் உளவியல் ஆய்வாளர் அவர்களும் காவலர்களும் இது போன்ற நிலைகளில் இந்த யாசகம் கேட்போம். அவங்களை அடிக்கவும் முடியாது, ரொம்ப கண்டிக்கவும் முடியாது, அப்புறப்படுத்தவும் முடியாது. அவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கான். ஒரு தட்டு தட்டினோம்னா உயிர் போயிடும். அப்ப போலீஸ் சொல்லிதான் பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வியாவே இருந்துச்சு, காவல்துறை என்ன செய்கிறது? அவங்க அடிக்க முடியாது. பாராளுமன்றத்திலே ஒருத்தரை பார்த்தோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போய் சண்டை போடுவான். போலீஸ் ஏதாவது சொல்லிச்சுன்னா பிளேட் எடுத்து கிழிச்சுக்கிடுவான், ரத்தமா ஊத்தும். நம்ம சமூகத்தை சார்ந்தவன் தான், ரத்தமா ஊத்தும். போலீஸ் என்ன பண்ண, உள்ள செத்து போட்டாலும் நம்ம கேஸ் வரும், போராண்டு 2 அடி அடிச்சு துரத்தி விட்டுரும். இதைதான் பண்ண முடியும். அப்ப இது சமூக அக்கறையோடு ஊரில் இருக்கக்கூடிய சமூக நல அமைப்புகள் சேர்ந்து இதை முன்னெடுக்க வேண்டிய விடயம். அதிராம்பட்டினம் பேருந்து நிலையம் தூய்மையான பேருந்து நிலையமாக, குடிகாரர்கள் இல்லாத பேருந்து நிலையமாக நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு போன தீபாவளின்னு நினைக்கிறேன், சாருக்கு நல்லா தெரியும். ரோட்ல வர்றப்ப தட்டி விட்டான், பிள்ளைகளுக்கு இட்லி வாங்கிட்டு போற தட்டி விட்டான். என்னடான்னு தான் கேட்டேன். முரட்டு கம்ப எடுத்துட்டு வந்து அடிக்க வந்தான். தட்டி விட்டுட்டு நேரம் சாருக்கு போன் அடிச்ச, சாரு தான் வந்து அவனை கைது பண்ணி கொண்டு வந்து அவங்க பாதையில கவனிச்சாங்க. அப்புறம் அவன் குடும்பமே வந்து நிக்குது. அன்றாட காட்சி. குடும்பமே வந்து நின்று, சார் அவன் அந்த ஆள் தப்பு பண்ணிட்டான் சார், விடுங்க எங்களுக்கு தீபாவளி, தயவு பண்ணுங்க அப்படின்னு உடனே வழக்கு பதியாம நம்மளே அனுப்பிச்சு வைக்க சொன்னோம். நானும் புகார் மனுவாரு, நானே சரி மன்னிச்சு விடுங்க அப்படின்னு அனுப்பி விட்டோம். அப்ப குறிப்பா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து முத்துப்பேட்டை போற ரோட்ல ஈவினிங் ஒரு 6:30க்கு மேல அதிகமான குடிகாரர்கள், இந்திய குடிமகன்களா இல்ல சாராய குடிமகன்களா உலாம் வரக்கூடிய காட்சிகளையும் நாம பார்க்கிறோம். அதுவும் சும்மா சொல்லல, நான் போதை மட்டுமல்ல உன் மயானத்திற்கான பாதையும் கூட, நான் போதை மட்டுமல்ல உன் மயானத்திற்கான பாதையும் கூட அப்படின்ட்டு இந்த சமூகத்துக்கு டாஸ்மார்க்ல இருந்து குடிக்கக்கூடிய இந்த மதுவும் சாராயமும் எச்சரிக்கை செய்யுது. அன்பாக மாணவ கண்மணிகளே, ஒரு கதையோடு நான் நிறைவுக்கு வருகின்றேன். ஒரு தேவதை ஒண்ணு தோன்றுனுச்சு. அந்த தேவதை ஒரு இளைஞனை கூப்பிடுது, இங்க வா அப்படின்னு. இந்த தேவதை அந்த இளைஞனை கூப்பிட்டு, உனக்கு 3 பொருள்களை முன்வைக்கிறேன், இந்த 3 பொருள்களை எது உனக்கு வேணுமோ எடுத்துக்க. அந்த 3 பொருள்களையும் காட்டுது. ஒரு அழகான இளம் பெண், பருவம் எழுதிய இளம் பெண், அந்த பெண்ணை காட்டுறான். இவன் நினைக்கிறான், ஐயோ ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையை அடைய நினைப்பது பாவம், பெரும் பாவம் அப்படிங்கிறான். வள்ளுவனும் சொல்றான், பெரும் பாவம், அதனால இது வேணாம் அப்படிங்கிறான். அடுத்து பக்கத்துல ஒரு கத்தி, நல்ல கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு கத்தி, அந்த கத்தி, இந்த கத்தி வேணுமா அப்படின்னு கேக்குது. அந்த கத்தியை எடுக்க பாக்குறான். இந்த கத்தியை எடுத்தா நான் யாரையாவது குத்த தோணும், நான் இந்த கத்தியை வச்சு யாரையாவது குத்திட்டேன் அப்படின்னா காவல்துறையினை கைது பண்ணிடும், அதனால இந்த கத்தியும் எனக்கு வேணாம் அப்படின்னு மறுதளிக்கிறான். 3வது அவனுக்கு வைக்கக்கூடிய பொருள் ஒரு மது பாட்டில், ஒரு மது பாட்டில், சாராய பாட்டில். இந்த சாராய பாட்டில் பார்த்தோம், அவன் நினைக்கிறான் ஒரு பெண்ணை கற்பழிக்கிற அப்படின்னா அது சமூக கேடு, என்ன கைது பண்ணிடும். ஒரு கத்தி எடுத்து யாரையாவது குத்தி கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுவும் எனக்கு கேடு, நான் ஜெயிலுக்கு போகணும். மது அருந்துவது சமூக கேடல்ல, எனக்கு மட்டுமானது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த மது அருந்துவது எனக்கு மட்டுமானது, என் உடம்புக்கு தான் கேடு, என் உடல் நலத்துக்கு கேடு, அதனால இதை நான் அருந்துறேன்னு அந்த மது பாட்டில் எடுத்து குடிக்கிறான்.
மது உள்ள போன உடனே மதி வெளியில போயிருச்சு. அறிவு இருக்குல்லங்க, அது எப்படியோ மயங்குது. மது உள்ள போன உடனே மதி வெளியில போயிருச்சு. இப்ப யோசிக்கிறான், அரை போதையில அந்த சிறுமி இருக்கால, அந்த பருவ மங்கை, அவளை பார்க்கிறான். பார்த்த உடனே இவனுக்கு அவளை அடையணும் அப்படின்னு தோணுது. உடனே என்ன பண்றான், வேகமா அந்த பெண்ணை வன்புணர்வு செய்யறான், கற்பழிச்சிடறான். இப்ப கொஞ்சம் போத தெளியுது. தெளிஞ்சோன்னு யோசிக்கிறான், ஆஹா கற்பழிச்சிட்டமே, போலீஸ் நம்மளை கைது பண்ணிருமே அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கத்தியை பார்க்கிறான். அந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணனையை குத்தி கொலை செஞ்சிடறான். அப்ப எந்த தவறுகள் நிகழ்ந்துடக் கூடாது அப்படின்னு அந்த மது அருந்துறதுக்கு முன்னாடி அந்த இளைஞன் யோசிச்சானோ, மது அருந்தியதுக்கு பிறகு என்னங்க நடந்துச்சு? மது அருந்தியதுக்கு பிறகு எதை செய்யக்கூடாது நினைச்சானோ அது ரெண்டு தவறுகளையும் செய்யறதுக்கு ஆட்படுத்தப்படுறான். இது இயற்கையின் நியதி. அப்ப மது அருந்தவர்கள் ஒழுக்கமுடையவர்களா நிச்சயமா இருக்க முடியாது. மார்க்கம் என்ன சொல்லுது, சமூகத்திற்கு எதர் தேவை அப்படிங்கறத உணர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை அஃபாவினுடைய நிர்வாகம் முன்னெடுத்திருக்கிறது. இளம் தலைமுறைகள், குறிப்பா சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், மதுண்டா என்னன்னு தெரியாது, வேறு வஸ்துகள் தான் பேர் கூட தெரியாது. அப்படியாப்பட்ட இந்த இளம் தலைமுறைகளை அழைத்து அவர்களிடமும் பதாகைகளை கையில் கொடுத்து இந்த போதைக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வை அதிராம்பட்டினத்தில் விதைத்திருக்கக்கூடிய கால்பந்தாட்ட குழுவாக உயர்ந்து உச்சத்தில் நிற்கக்கூடிய அஃபா நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த அன்பை வெளிப்படுத்தி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி. நன்றி பேராசிரியர் அவர்களுக்கு. அடுத்தபடியாக நம்மளுடைய அதிராம்பட்டினத்தின் காவல் நிலையத்துடைய துணை ஆய்வாளர் மகாராஜா அவர்கள் உங்களுக்கு ஏதோ சில அறிவுரை கூற வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அதிராம்பட்டின கால்பந்தாட்ட குழு முக்கிய உறுப்பினர்களே மற்றும் மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் அவர்களே மற்றும் இளம் தலைமுறையினர், பொதுமக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு அருமையான நிகழ்வு. போதைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு. அதுல நிறைய குழந்தைகள், இளைஞர்கள் கலந்துக்கிட்டு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துனதுக்கு வந்து உங்களுக்கு முக்கியமா இன்னைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். போதை ஒழிப்பை பத்தி நான் பேசுறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. நான் சார் கபீர் சாரும் இன்ஸ்பெக்டர் சாருமே நிறைய பேசிட்டாங்க. டிஎஸ் சார் வந்துட்டான். போதை விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு முக்கியமான ஒண்ணு இருக்கு. இந்த போதை விழிப்புணர்வு எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து சாலை விழிப்புணர்வு. நம்ம அதிராம்பட்டினத்துல வந்து டெய்லி நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதிராம்பட்டு காவல் செலவுப்பட்ட பகுதிகளில் கடந்த மாதங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா விபத்து, சாலை விபத்து மட்டும் அதிக அளவு நடந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு போதைக்கு எதிராக நம்ம வந்து விழிப்புணர்வா இருக்கணுமோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாகவே நம்ம என்ன பண்ணணும், சாலை விழிப்புணர்வும் சாலை விதிகளை கடைபிடிக்கணுங்கிறதுலையும் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இங்க நிறைய பேர் ரன்னிங்ல வந்தீங்க, பைக்ல நிறைய பேர் வந்தாங்க. எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க? அதிராம்பட்டத்துல எத்தனை பேர் பைக் வச்சிருக்கோம்? பைக் இல்லாத வீடு கிடையாது. ஆனா எத்தனை பேர் ஹெல்மெட் வச்சிருக்கோம்? நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இங்க இருந்து லோக்கல்ல போற ஹெல்மெட் அப்படிமா. நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம், ஈசிஆர் ரோடு. ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா கனரக வாகனங்கள் தான் அதிகமா பயணிக்கக்கூடிய இடமா இருக்குது. அந்த இடத்துல நம்ம ரொம்ப வேகமாகவும் பயணிக்கிறோம், மெதுவாக பயணிக்கிறோம். நம்ம சரியா போனாலும் எதிர வரவங்க சரி இல்லைன்னா என்ன ஆகும், விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து நைட்டு பட்டுக்கோட்டைக்கு போறோம், இருசக்கர வாகனத்துல போறோம். பசங்க ஒரு 3 பேர் ட்ரிபிள்ஸ் போறீங்க, 2 பேர் ஒரு பைக்ல இன்னொரு ஸ்கூட்டில காலை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போறீங்க. அதுக்கான இடம் அது கிடையாது. அதுக்கப்புறம் பைக்ல சைலன்ஸ் ஆல்டர் பண்ணிக்கிறீங்க, அதிகமான சவுண்ட் ஏற்படுத்துறீங்க.
அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இங்க இருந்த காலகட்டத்தில் நான் அதிகமாக பார்த்தது இந்த போக்குவரத்து விதிகளை சுத்தமாக யாரும் கடைபிடிக்கிறதே கிடையாது. எல்லாருமே இன்க்ளூடிங் நம்ம டீ கடைக்கு முன்னாடி வண்டி நிறுத்துறோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்க்கிங் லைன் இருக்கு. அந்த லைன் எதுக்கு போட்டிருக்காங்க? நீங்க ரோட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. முக்கியமா இந்த பார்க்கிங் இந்த பக்கமும் சரி, அந்த சீவே அந்த சைடு சரி, டீ குடிக்கிறவங்க என்ன பண்றாங்க, அங்க ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கு, அதை மறந்துடுறீங்க. ரோட்ல வண்டியை போறது, காரை போறது. நம்ம ஈஸியா ரோடு, முக்கியமான ரோடு, பெரிய வண்டிகள்லாம் போகும். நீங்க கொஞ்சம் வண்டி ஓரமா போடுங்கன்னா அது ஒரு தப்பா எடுத்துக்கிறாங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்றதே என் வேலை. சரிங்களா? நம்ம சின்ன பசங்க நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. வீட்டுல எத்தனை பேர் அப்பா வெளியே போறாங்கன்னா ஹெல்மெட் போடுங்கப்பா, மெதுவா போங்கப்பா நீங்க சொல்லணும். யங்ஸ்டரும் சரி, நிறைய பேர் பைக்ல வந்தீங்க, ஏகப்பட்ட பைக் வச்சிருக்கீங்க. ஹிமாலயா, பல்சர்ல இருந்து எல்லா வெரைட்டி பைக்கும் எங்க இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா எத்தனை பேர் ஹெல்மெட் போடுறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால எந்த அளவுக்கு நம்ம போதைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோமோ அதே அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், சாலை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். லைசன்ஸ் இல்லாம நிறைய சின்ன பசங்க பைக் ஓட்டுறீங்க, ஸ்கூட்டி எடுத்து ஓட்டிட்டு இருக்கீங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சமாச்சும் அதை கண்டிங்க. நிறைய விபத்துகள் நம்ம பார்க்கிறோம். சின்ன பசங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காதுன்னா 18 வயசுக்கு அப்புறம் லைசன்ஸ் எடுத்து வண்டியோட சொல்றாங்க. அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. பேரண்ட்ஸுக்கு இருக்கு, நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. போலீஸுக்கு மட்டும் அந்த பொறுப்பு அப்படின்னு இல்லாம எல்லாரும் அதை ஒரு மனதான் அதை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்பு மிக நன்றி தெரிவிக்கிறேன். சிறப்பு அழைப்பை ஏற்று வருகின்ற துணை கண்காணிப்பாளர் திரு ரவிச்சந்திரன் சார் அவர்களை அஃப்வா குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நிகழ்ச்சி அன்புடையவனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இங்க நாங்கள் எல்லாம் ஒரு உயர்வான நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த போதை விழிப்புணர்வு பேரணியில் விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லி ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். எமது ஊரில் ஷிஃபா மருத்துவமனையில் நடைபயணமாக நடக்க ஆரம்பித்து வண்டிப்பேட்டையில் இருந்து அப்படியே ஊருக்குள்ளால் ஓட ஆரம்பித்தவர்கள் சரியாக இங்கு பஸ் ஸ்டாண்டில் இருந்துதான் நின்றார்கள். இந்த சத்தம் கேட்கக்கூடிய எல்லா நபர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாரிடத்தில் போதை பொருள் பழக்கம் இல்லையோ, யாரிடத்தில் தவறான சிந்தனைகள் இல்லையோ, இந்த போதைப் பொருட்களை பாதிக்கவில்லையோ அவர்களால் தான் இவ்வளவு தூரங்கள் மூச்சு பிடித்து சரியான முறையில் சாதாரணமாக ஓட முடியும். அதனை எங்கள் அஃபானியின் விளையாட்டு வீரர்கள் நிரூபித்து காட்ட இருக்கிறார்கள். இன்னும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களும் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் அஃபானியின் விளையாட்டு வீரர்கள் தமிழகத்தினுடைய பல இடங்களுக்கு விளையாடுவதற்காக செல்கிறோம். செல்லக்கூடிய இடங்களில் நாங்கள் விளையாடுவதற்கு ஒரு யூனிஃபார்ம் ஜெர்சி அணிவோம். நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய எல்லா வருடமும் நாங்கள் அடிக்கக்கூடிய எங்களுடைய ஜெர்சியில் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற வாசகம் எங்களுடைய ஜெர்சியில் பதிவாகியிருக்கும். இன்னும் 4 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2021க்கு பிறகு இப்பொழுது வரையிலும் எங்கள் அணியினுடைய முக்கியமான நோக்கமே ஒரு மைதானம் சொந்தமாக வாங்கப்பட்டு அதற்கென்று ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டு அவர்கள் முழுமையாக உழைத்து இன்னும் எங்கள் விளையாட்டில் வரக்கூடிய வாலிபர்கள் அஃபாவில் விளையாடக்கூடிய ஃபுட்பால் விளையாட்டு வீரர்கள் எங்கள் அணிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இடக்கூடிய முதலாவது நிபந்தனை அவனிடம் போதைப் பொருட்கள் பாவனை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவனை சிறந்த விளையாட்டு வீரனாக நாங்கள் மாற்றுவோம். இதுதான் அஃபாவினுடைய விளையாட்டினுடைய நோக்கமாகவும் எங்கள் கால்பந்து நோக்கமாகவும் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த போதைப் பொருட்கள் வரலாம். போதைப் பொருளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இப்பொழுது சாதாரணமாக பல வகையான போதை வந்துவிட்டது. முன்னெல்லாம் வயதானவர்கள் குடித்தார்கள், வேலைக்கு சென்றவர்கள் மது அருந்தினார்கள். இப்பொழுது அது குறைந்து பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் ஆரம்பித்து பள்ளியில் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் வரைக்கும் போதையினுடைய பாவனை சாதாரணமாகிவிட்டது.
ஒரு மாணவன் போதைப் பொருளை பாவிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையாக இருக்கிறது, ஊரில் இருக்கக்கூடிய பொதுமகனாக இருக்கிறது, அல்லது அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறது, அல்லது உயர்வான ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அலுவலராக இருக்கிறார். இதனை பார்க்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு சிந்தனை வருகிறது, போதை என்பது அது மனிதனை தூரமான சிந்தனைக்கு ஆளாக்கும் என்பதை தெரியாமல் அதனை பார்க்கிறான். இப்பொழுது வரக்கூடிய சினிமா காட்சிகள் சந்தோஷத்திற்கும் குடிக்கிறார்கள், துக்கத்திற்கும் குடிக்கிறார்கள். எல்லா நல்லதற்கும் கெட்டதற்கும் குடித்த சினிமாக்களினுடைய பழக்கம் சமூகத்தினுடைய கலாச்சாரமாக மாறுகிறது. சினிமா நடிகைகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்னவாகிவிட்டது? முன்னெல்லாம் படம் எடுக்கப்படும் ஒரு கல்வியை வைத்து, ஒரு நோக்கத்தை வைத்து, ஒரு சிந்தனைக்காக. இப்பொழுது இருக்கக்கூடிய படங்களும் சினிமாக்களும் இந்த ஊரும் இந்த அரசியலும் அனைத்துமே போதையை சார்ந்ததாக மாறிவிட்டது. அன்பார்ந்த உறவுகளை, இந்த போதையை பாவித்தால் வாழ்க்கையில் என்னென்ன கிளறுபடி ஏற்படும் என்று சொன்னால், முதலாவது அவன் சிந்தனையற்றவனாக மாறுவான், சமூக நோக்கிலாதவனாக மாறுவான். வாழ்க்கையின் வெற்றி எது, வாழ்க்கையின் நல்லது எது என்று தெரியாது. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இலங்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. போதை அருந்தக்கூடிய ஒரு இஸ்லாமிய வாலிபன், அவன் போதையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறான். அவரது தந்தை ஒரு பள்ளியில் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு முஅத்தினாக இருக்கிறார். அவர் வாங்க சொல்லக்கூடிய, இவன் சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் அவருக்கு வேலை இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. காரணம், உங்களினுடைய பிள்ளை போதையில் இருக்கிறான் என்று சொல்லி எல்லா பள்ளிகளிலிருந்தும் துரத்தி அடிக்கப்படுகிறார். ஒரு கட்டம் அறிகிறது, தன்னுடைய தந்தையிடத்தில் போதைக்காக பணம் கேட்கிறான். தந்தை கொடுக்கவில்லை. மீண்டும் கேட்கிறான், கொடுக்கவில்லை. மூன்றாவது கட்டமாக தந்தையை அடிக்க ஆரம்பிக்கிறான். தந்தையை வீட்டிலிருந்து இழுத்து வந்து ரோட்டில் போட்டு அடைக்கிறான். ஊர் மக்கள் முழுக்க பார்க்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலால் என்ன செய்தார் என்று சொன்னால், போதைக்கு காசு தரவில்லை என்ற காரணத்திற்காக தந்தையினுடைய கண்ணை தன்னுடைய கையாலேயே நோண்டி எடுத்து மிகப்பெரிய ஒரு தவறை செய்து அவன் சிறைக்கு தள்ளப்பட்டான் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. நடந்த உண்மை. இப்படி போதை ஒரு மனிதனின் சுய சிந்தனையை இழக்க செய்து சமூக சிந்தனையிலிருந்து தூரமாக்கி தாய் யார், தந்தை யார், உற்றார் உறவினர்கள் யார், சகோதர சகோதரிகள் யார் என்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இவர்களுடைய சிந்தனையை மறக்கடிக்கும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் இந்த போதையாக இருக்கிறது. இந்த போதையை விட்டோம் என்று சொன்னால் சிந்தனை சரியாகி வாழ்க்கையினுடைய நோக்கம் புரிந்து சரியான பாதையில் பயணிக்க ஒரு வாய்ப்பை அமையும். அதன் முன்னேற்பாடுகளாகத்தான் நாங்கள் இந்த போதைக்குண்டான விழிப்புணர்வு பேரணியை நடத்தி இந்த இடத்தில் இருக்கிறோம். ஆகையால் போதையில்லா சமூகத்தை உருவாக்குவோம். போதை அது அழிவின் பாதை. போதையை ஒழிப்போம், சமூகத்தை ஒன்றிணைப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு அழைப்பாளர் டிஎஸ்பி அவர்கள் உங்களுடைய சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு அல்ராம்பட்டினம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். இந்த ஆர்கனைசருக்கு இந்த ஒரு டைட்டில், அதாவது ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதா ஒரு ஷார்ட் பீரியட் 2 days பிஃபோர் தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் 100% வரேன்னு சொல்லிட்டேன். காரணம் அதோட முக்கியத்துவம் தான். அதனால இந்த ஆர்கனைசருக்கு வச்சு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ட்ரக்ஸை பற்றி எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர் நான் என்ன சொல்ல நினைச்சு வந்தோம்னா அதை எல்லாத்தையுமே பேசிட்டாங்க கிட்டத்தட்ட. இருந்தாலும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் இஷ்யூ மட்டும் சொல்லிடுறேன். ட்ரக்ஸ் அவர் தம்பி சொன்ன மாதிரி ட்ரக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்றது வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்கணும். பேரண்ட்ஸ் ஒழுங்கா இருக்கணும். பிள்ளைங்க என்ன பண்றாங்க, என்ன பாக்குறாங்க. கிட்டத்தட்ட போதை, ட்ரக் மட்டும் போதை இல்லை, இந்த செல்லு பாக்குறது, டிவி பாக்குறது அதுவும் போதை தான். பையன் என்ன பண்றான் கேட்டா ரூம்ல செல்லு பார்த்துட்டு இருக்கான், இல்ல சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஒர்க் பண்றாங்கிறத பேரண்ட்ஸ் கவனிக்கிறது இல்லை. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த செல்லு பாக்குறதும் சிஸ்டம் பாக்குறதும் இப்ப எதை வேணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயங்களா இருந்தா அவனுடைய நாலேஜ் அதை இம்ப்ரூவ் ஆகும். அதர்வைஸ் அது தீய பழக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கு. அதனால இந்த ட்ரக் அவேர்னஸோட அதையும் சேர்த்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபாதர் மதர் என்ன வேலைக்கு போறாங்க, இல்ல வெளிநாட்டுல இருக்காங்க, ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்காக பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவைக்கு உள்ளது மட்டும் வாங்கி கொடுங்க.
அவங்க விருப்பத்துக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. என்னோட ரெக்வெஸ்ட் டு ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் அவங்கள்ட்ட சொல்றது, பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுங்க. நம்ம கிடைக்கல, நம்ம அனுபவிக்கல, அதெல்லாம் பிள்ளை அனுபவிக்கலன்னு சொல்லி 2 வீலர் 15 வயசு பையனுக்கு 2 வீலர் அதான் ஹைஸ்பீட் இன்ஜின் வாங்கி தர்றது, அதுல ஏறி உட்காந்து அவன் மறந்துடுறான் தன்னை, தான் அடிப்படுறது இல்லாம எதுக்கு அவர் சேர்த்து கல்வி பண்றான். அதனால 2 வீலர் ஓட்டுறது, வித்தவுட் லைசன்ஸ் எல்லாம் ஓட்டுறது, ஹெல்மெட் எல்லாம் ஓட்டுறது, அதையும் எல்லாரும் அவாய்ட் பண்ணணும். எஸ்ஐ சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே போலீஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியாது. இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறதுனால மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரணும். குறிப்பா அவதாம்பட்டினம் இளைஞர்கள் அதிகமா எனக்கு தெரிஞ்சு அரசாங்க வேலையில அதிகமா போற மாதிரி எனக்கு தெரியல. அரசாங்க வேலைக்கு போகணும், அதுக்கு படிக்கணும், எக்ஸாம் எல்லாம் எழுதணும். அரசாங்கத்து வேலைக்கு போனாதான் அதிகாரத்துல நம்ம இருக்க முடியும். அதிகாரத்துல இருந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். நம்ம எல்லாம் படிச்சோமா, பாஸ்போர்ட் எடுத்தோமா, வெளிநாடு போனோமான்னு இருக்கக்கூடாது. அது செகண்டரியா வச்சுக்கிட்டு உங்களுடைய உடல் நலத்துக்கு தீங்கு விளைக்கும் இந்த ட்ரக்கை அவாய்ட் பண்ணி உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் நல்ல மனிதனாகவும் உங்க சமுதாயத்திற்கு நல்ல இளைஞர்களாகவும் வருங்கால இந்தியா சிறந்த இளைஞர்களை கொண்டே உருவாக்கப்படுகிறது. அதற்கு நீங்க முன்னோடியாக இருக்கணும். குறிப்பா அவதாம்பட்டினம் இளைஞர்கள் அனைவரும் முன்னோடியாக இருக்குன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அந்த ஆர்கனைசர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடுமையான பணிச்சுமைக்கு மத்தியிலும் இவருடைய அன்பான அழைப்பை ஏற்று உதவி பெற்று வாழ்த்துறை வழங்கிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அமைச்சர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக போதைக்கு எதிரான உறுதிமொழி உடற்கல்வி ஆசிரியர் ஆசிஸ் அவர்கள். ரிப்பீட் பண்ணுங்க. உறுதிமொழி எடுக்கலாம். சத்தமா இருக்கணும், சவுண்ட் மைக்க கூட அதிகமா இருக்கணும் சவுண்ட். கால்பந்து விளையாட்டு வீரர்களான நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மாற்றம் அனுமதிக்காத சமூக சீர்கேடுகளான புகை, மது, இன்ன பிற போதை தரும் பொருட்களில் இருந்தும் இணையவழி கலாச்சார சீர்கேட்டில் இருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். மேலும் இது போன்ற ஒழுக்கக்கேட்டிலிருந்து நான் மட்டுமின்றி என்னை சார்ந்தவர்களையும் என் சமுதாயத்தையும் பேணி பாதுகாப்பேன். விலை மதிப்பில்லா உயிரை பறிக்கும் எந்த செயலையும் செய்து அதன் மூலம் பெற்றோரையும் உற்றாரையும் உறவினரையும் சொல்லானா பெயரில் ஆழ்த்திட மாட்டேன். மேலும் விளையாட்டின் மூலம் சாதி மத இன்னபர வேறுபடற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதுடன் நன்னடத்தை கொண்ட சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவேன். இது போன்ற செயல்களின் மூலம் நான் என் ஊரிற்கும் என் தாய்நாட்டிற்கும் பெருமையை தேடித் தரும் வகையில் நான் என்னை தகவமைத்துக் கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த அஃபுவா நிறுவனத்தினருக்கும் அவர்களை தொடர்ந்து இங்கே பல பணிச்சுமைகளுக்கும் மத்தியில் எங்களுக்கு ஒத்துழைப்பும் அனுமதியும் வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் காலையிலிருந்து எங்களோடு இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து வந்த காவல் ஆய்வாளர் திரு முருகேசன் அவர்களுக்கும் அவர்களோடு பணி செய்த அத்துணை காவலர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் ஒளிபரப்பு செய்த மீடியாக்களுக்கும் மற்றும் இந்த உதவியை அமைத்து தந்த என்கே சவுண்ட் சர்வீஸ் மற்றும் இங்கே வருகை தந்த முன்னாள் விளையாட்டு வீரர்கள், இந்நாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், எங்களுடைய சம்சுல் இஸ்லாம் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கே சிறப்பு ஆற்றிய பேராசிரியர்
அம்மன் துறை சார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அடுத்தபடியாக இங்கே எங்களுக்கு ஆம்புலன்ஸுடன் உதவி செய்த உறவுகள் நிறுவனத்தினருக்கும் சுபா மருத்துவமனை நிறுவனத்தினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஓகே எல்லாம் எடுத்துக்கலாம். அப்படி ஓகே ஓகே. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.